அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மகளாகிய ஃபாத்திமாவை நான் திருமணத்திற்கு பெண் பேச வந்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? என் மகளுக்கு கொடுப்பதற்கு உன்னிடத்திலே என்ன இருக்கிறது அலி? அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடத்திலே எதுவும், என்னை வளர்த்தவர்கள் நீங்கள், உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலியே, ஒரு கேடயம் உன்னிடத்திலே இருந்தது, அது எங்கே? அல்லாஹ்வுடைய தூதரே, ஆம், அந்த ஒரு கேடயம் இருக்கிறது, சந்தைக்கு சென்று விற்று வா. எவ்வளவு தொகை வருகிறதோ அதை என்னுடைய மகள் ஃபாத்திமாவிற்கு மகராக கொண்டு சந்தைக்கு சென்றார்கள். சந்தையிலே விற்று கொண்டிருந்தார்கள். அங்கே வந்தார் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு. எவ்வளவு இந்த கேடயத்துடைய மதிப்பு? 400 திர்ஹம் என்று விலை பேசப்பட்டது. அலி அவர்கள் செல்லும் பொழுது அழைத்தார்கள், அலி அவர்களே, இதோ இந்த 400 திர்ஹம், நீ கொடுத்த இந்த கேடயம், 400 திர்ஹத்தை வைத்துக்கொள், இதோ நீ கொடுத்த இந்த கேடயம், இதுவும் உனக்கு அன்பளிப்பாக தரப்படுகிறது உன்னுடைய திருமணத்திற்கு.